அப்படி ஆமா அங்கே சரி அழகாக விஸ்வாமித்திரர் அழகாக அடர்வன காட்டிலே பாலைவனத்தை எல்லாம் சோலைவனமாக மாற்ற வேண்டும் என்று அழகாக தவப்பீடங்கள் அமைத்து அதிலே அப்படியே தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருக்கும்போது அந்த அவர் அப்படி வளர்க்கக்கூடிய வேள்வியானது அப்படி மன மனத்திலே வளர்கிறது. அந்த வேள்வியானது அப்படியே மனத்திலே வளர்த்து கொண்டு இருக்கும் போது அந்த வேள்வியிலிருந்து வரக்கூடிய புகையானது அப்படியே புகை வானம் மட்டும் அப்படி கொடியா படருது. அந்த விஸ்வாமித்திரன் செய்யக்கூடிய வேள்வியில் இருந்த புகை அது எங்கே வருகிறது? அது வானம் மட்டும் புகை படர்ந்து புகை படர்ந்து விஸ்வாமித்திரர் செய்யக்கூடிய வேள்வியானது அந்த வேள்வியினுடைய புகை அப்படியே வானம் மட்டும் மடமடமடமடன்னு வளர்ந்து அந்த புகையானது எங்க வருது? அப்படியே வானத்துல புகையா படர்ந்து அப்படியே அது இலங்கைக்கு வருகிறது. இலங்கையில அப்படி வானம் மட்டும் புகை மூட்டமா இருக்கு. தம்பி, இலங்கையை யார் ஆண்டு வருகிறார்? அதாவது அந்த இலங்கை அந்த இலங்கை எங்க இருக்கு? அதாவது நம்ம நாடே வந்து சரி, உலகமே நம்ம நாடு எப்படிப்பட்டது? எப்படி மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டதுதான் நம் நாடு. ஆமா சரி. அதிலே இலங்கை, அந்த இலங்கையை யார் ஆண்டு வருகிறார்? யாரு? ராவணன், சரி, கும்பகர்ணன், விபீஷணன், அண்ணன் தம்பிகள் 3 பேர் ஆண்டு வருகிறார். அப்படி இலங்கையை ஆண்டு வரும் பொழுது அந்த இலங்கையில அப்படி சுத்தி புகை மொத்தமா வானம் மட்டும் புகை எழுப்பி இருக்கிறது. உடனே ராவணன் பார்த்தான், என்னடா இது புகையா இருக்கிறது? இந்த புகை மூட்டை எங்கிருந்து வருகிறது என்று அப்படியே பார்க்கிறார். இந்த புகை எங்கிருந்து வருது? நம்ம பாட்டி தாடகை வனத்தில் இருந்து வருகிறது. அப்படியா? எனக்கு பாட்டினா உனக்கு பாட்டி தான். அப்படியா? அப்படி நம்ம பாட்டி தாடகை வனத்தில் இருந்து வருகிறது என்று ராவணனும் அங்க நம்ம பாட்டி இடத்திலே சொல்ல வேண்டும் என்று இந்த ராவணன் எங்கே வருகிறான் தெரியுமா? நம்ம பாட்டி பாட்டி தாடகையே உங்களுடைய அப்படியே சொன்னா என்ன சொன்னா? பாட்டி உங்களுடைய வனத்துல இருந்து சரி ஏதோ ஒரு கொடியவன் வேலி வளர்க்கிற பாட்டி, ஏதோ ஒரு பாவி வேலி வளர்க்கிற பாட்டி என்று சொன்ன உடனே தாடகை பார்த்தார். ஏன் ராவணா, என் வனத்துல யாரும் வேலி வளர்க்காங்களா? வனத்துல வளர்க்காங்க. யாரு தெரியலையே. உடனே பார்த்தார்.
அப்பா அதான் ராவணா நீ சொன்னது மாதிரி என் மனத்துல வேள்வி வளர்த்தாங்க அப்படின்னா சரி அந்த வேள்வி வளர்க்கக்கூடிய கொடியவனை அந்த வேள்விக்கு வெட்டி பலி கொடுப்பேன் வேள்விக்கு அவனுக்கு தலை அறுத்து பலி கொடுத்துருவேன் என்று யாரு என்று பார்க்க வேண்டும் என்று இந்த தாடகையை எப்படி வருகிறார் தெரியுமா எப்படி ஐயா அவர் அங்க எப்படி வருகிறார் தெரியுமா எப்படி அங்கே காப்பும் விட்டால் கண்ணையும் விட்டால் அது மட்டுமல்ல கோபுர மாடல் தாலி அப்படியே களத்துல எடுத்து போட்டான் கோபுர மாடல் கழுத்து போட்டானா கோபுரத்தை என்னடா கோபுர மாடல் தாலி கோபுர மாடல் தாலியை கழுத்துல எடுத்து போட்டு சரி கையில ஒரு தட்டாயிர தடி எடுத்தாள் அந்த வேலி குளிக்க அந்த கொடியவனை வெட்டி பலி கொடுக்கணும் இந்த கோபத்தோடு தாடகையால் அப்படியே வந்தாள் சரி அப்படியே இறங்கி கடலை தாண்டி போக முடியுமாப்பா கடலை எப்படி தாண்ட முடியும் அவ்வளவு பெரிய கடலை எப்படி தாண்ட முடியும் என்ன செய்தா தாடகை என்ன செய்தாள் கையில் வைத்திருந்த தட்டாயிர தடியை கொண்டு வாங்கி ஒற்ற அடி எடுத்தாள் அடித்த உடனே சவதி எள்ளி நல்லா மூஞ்சில தெரிச்சிடு இல்லடா அதாவது அப்படியே அந்த கடல் தண்ணியே வச்சு விட்டது அப்படி வற்றிய உடனே யார் என்று பார்க்க வேண்டும் என்று இந்த விஸ்வாமித்திர தவம் இருக்கக்கூடிய அந்த வனத்தை அருகே அப்படி இறைச்சலோடு வருகிறாள் தாடகை நீ கத்தி கொண்டு வாடா அப்படி வரும் பொழுது என்ன அங்கே தாடகை வரக்கூடிய வேகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது கோடை இடி இடிப்பது போல் குதிரை சத்தம் கெட்டதங்கை தாடகையால் தொட்டு சத்தம் நடி எல்லாம் நெருங்கிடவை கோடையிடி இடிப்பது போல் குமரன் சத்தம் கேட்டது தாடகையால் போட்ட சத்தம் தரணி எல்லாம் நடுநடுங்குகிறது அப்படியே அருக்கி வரும் வேகத்தில் அஷ்ட திக்குகளா நடுங்குது அப்படியே இறைச்சலோடு வருகிறாள் தாடகை வனத்திலே வேள்வி செய்து கொண்டிருந்தார் விஸ்வாமித்திரர் என்ன எண்ணுகிறார் தாடகை இறைச்சலோடு வர்றதை பார்த்தார் அவர் என்ன எண்ணுகிறார் தெரியுமா இவர் கை கொள்ளாமல் அமைந்தோமானால் Thank you.
விஸ்வாமித்திரன் இவன் கையில மட்டும் எட்டுட்டான் இந்த தாடகையா நம்ம கரும்பு மாதிரி பொறிச்சிருவான். கரும்பு மாதிரி பொறிச்சு பண்டுகளை குத்திடுவான். இவன் வாய்க்குள் நாமல் எப்தமானால் வாழ கனி என உண்டிடுவான், தின்று விடுவான். அதனால் உடனே இவர் என்ன செய்வோம் என்று தெரியாமல் இந்த விஸ்வாமித்திரன் சரி அப்படியே ராமா 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 என்று பெருமாளை நினைத்தார். சரி உடனே நினைத்த உடனே அழகாக ஒரு சிறிய குகையானது அந்த வனத்திலே தென்பட்டது. குகை கொண்டு தோன்றுகின்றது. அந்த குகைக்குள்ள அப்படியே மறைந்து கொண்டார் விஸ்வாமித்திரன். ஆமா அப்படி மறைந்த உடனே இந்த தாடகை இந்த வேள்வி அருகே வந்தார். சரி என்ன செய்தார் தெரியுமா? அந்த வேள்வி அப்படியே அடித்தார். இடித்து அந்த வேள்வி எல்லாம் அப்படி அடித்து அநியாயம் செய்தார். ஆமா அப்படி அநியாயம் செய்து என்ன கேட்கிறார் தெரியுமா? என்ன இந்த அதாவது இந்த தேவர்கள் எல்லாம் சரி தேவர்கள் எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு சரி கொடியவள் இந்த தாடகை. இந்த தாடகை தான். ஆமா இந்த தாடகை வந்து எப்படிப்பட்டவள் தெரியுமா? எப்படி என்ன அவளோ தேவர் என்று வந்தாலும் சிறப்பு பாடகையா சிறப்பு பாடகையா குடிவர் என்று வந்தாலும் முதியர் பாடகையா குடியர் பாடகையா அந்த தாடகையை கொல்வதற்கு இந்த தரணியிலே ஒருவர் கூட இல்லை, ஒருவர் கூட கிடையாது. விஸ்வாமித்திரர் அப்படியே இந்த ஒரு குகைக்குள்ளே தென்பட்டு அப்படியே மறைந்து இருக்கிறார். ஆமா இந்த தாடகையோ அவர் செய்த வேலையெல்லாம் அடித்து சரி அநியாயம் செய்கிறார். இனிமே இந்த வேலைக்கு அவன் வேலை செய்ய வரட்டும் இந்த வனத்துக்கு வந்தா அப்படின்னா இந்த வேலைக்குள்ளிக்கு அவரை வெட்டி பலி கொடுக்கணும், தடை அறுத்தணும் என்று சரி அப்படின்னு சொல்லி விட்டு வேள்வி அழித்து தாடகை இலங்கைக்கு வந்தா. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அப்படியே விஸ்வாமித்திரர் அவன் போயிட்டாளா நிக்காளா என்று அப்படி பையா பார்க்க அப்படி கொகையை விட்டு பையா வச்சு பார்க்காரு. படிக்கட்டுமா? அப்படி அப்படியே என்ன செய்வோம் என்று சரி அப்படியே இந்த தாடகையானவள் என்ன செய்கிறாள்? என்ன தேவரென்று வந்தாலும் சிறமறுப்பாள் தாடகை, முடிவரென்று வந்தாலும் முடியற்பாள் தாடகை என்று அப்படியே அடித்து இந்த தாடகையை இலங்கைக்கு வந்தாள். சரி உடனே இவர் அப்படியே வெளியே வந்து பார்க்கிறார். என்ன விஸ்வாமித்திரர் அப்படி கொகையை விட்டு பையா வெளியே வந்து பார்க்காரு. பையா அந்த எட்டி கோடி எட்டி பார்க்காரு. ஆமா அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது அங்க எப்படி இருக்கிறது? என்ன பூசை செம்பை காக்கலையே வீரமை காணலையே ஆவியுடைய யோகவசி ஆவியுடைய யோகவசி யோகவசி குடலத்தை காணலையே குடலத்தை காணலையே காணலையே பூசை செம்பை காணலையே காவியுடைய காதல கமண்டலத்தை காணவில்லை, எதையுமே காணவில்லை. அம்புடு தண்ணி காடு அள்ளி போகுது. இனிமேல் இந்த வேள்வியை நம்ம பூர்த்தியா செய்து முடிக்கணும் அப்படின்னா சரி நம்ம பெருமாள் வந்தா தான் முடியும், பெருமாள் வந்தா தான் முடியும் என்று சரி அப்படியே பெருமாள் எங்க இருக்க வேண்டும் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும் என்று விஸ்வாமித்திரர் அப்படியே ஞான சிருஷ்டியில பார்க்கிறார். அங்கே சரி இப்படி இருக்க இப்பொழுது
தன்னா தானை தன்னை தன்னா தன்னை தன்னை அந்த கால சாமியோட கதைகள் கொடி வெள்ளம் சொல் வெள்ளம் செல்வ வளம் இப்படி ஆறுகளும் அணைக்கட்டுகளும் ஏரி வளங்களும் அங்கே நஞ்சைகளும் புஞ்சைகளும் ஒருங்கே அமையப்பட்டு மாதம் 1 மழை வழிந்து வருடம் 30 விளையக்கூடிய நாடு அது எந்த நாடு என்றால் அந்த திருக்கடை ஊர் நகரத்திலே அதாவது மருத்துவகுல பெண்கொடியும் சரி அங்கே அந்த மருத்துவகுல பெண்கொடியும் நர்சும் ஏய் அவங்க பேரே அதான் மருத்துவமா ஆமா அப்படி சரி அப்படி சரி மருத்துவகுல பெண்கொடியும் அங்க இங்க யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறா தெரியுமா அந்த மிருகண்ட ரிஷி அந்த
மருத்துவ குல பெண்களையும் சரி கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வருகிறார். கனிவுடனே வாழ்ந்து வருகின்றார். அந்த திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய நன்னகரிலே சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். ஆமா இப்படி வாழ்ந்து வரும்போது என்னையா அந்த இரண்டு பேர்களுக்கும் என்ன அந்த அதாவது மிருகண்டரிசிக்கும் மருத்துவ குல பெண்கொடிக்கும் என்னென்ன அங்கே சொத்தால் குறை இல்லை, சுகத்தால் தாழ்வில்லை, பாலால் குறை இல்லை, பாக்கியத்தாலும் தாழ்வில்லை, மாடகோட மாளிகையும் மாடக்காசு திரவியமும் ஆமா செல்வ சிறப்புக்கு ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லை, எந்த குறையுமே கிடையாது. ஆனால் இரண்டு பேர்களுக்கும் என்ன குறை இருக்கிறது தெரியுமா? என்ன குறை ஐயா? அங்கே மைந்தனில்லா கவலையதை கவலையதை மனக்கவலையில் ஓடோதையா ஓடோதையா இந்த மிருகண்டரசிக்கும் மருத்துவதி பெண்கொடிக்கும் சரி அந்த மருத்துவதி பெண்கொடிக்கும் மிருகண்டரசிக்கும் சொத்து சுகத்துல எந்த குறை இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு காலம் சென்ற நாளையிலேயே கர்மக்கடன்களை செய்வதற்கு ஒரு கண்மணி இல்லை, வாரிசு என்பதில்லை. ஆமா கத்தரிக்காய் தோட்டத்திலே காய்கறிக்க குழந்தை இல்லை, பூசணிக்காய் தோட்டத்திலே பூப்பறிக்க மலரை இல்லை, வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட குழந்தை இல்லை. அப்படி குழந்தை இல்லாத ஒரு பெண்குறி இருக்கும்போது சரிதான் இந்த மிருகண்டரசியை என்ன எண்ணுகிறார் தெரியுமா? என்னையா எக்கச்சக்க தான தர்மங்கள் எல்லாம் செய்து பார்த்தோம், ஆமா அப்படியே நமக்கு தமிழ் குழந்தை கிடைக்கவே இல்ல. இனிமேல் நமக்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்றால் சரி நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன நம்ம ஆண்டவரை நோக்கி எல்லாம் தவங்கள் செய்ய வேணும், பகவானை நோக்கி எல்லாம் செய்ய வேணும், ஈஸ்வரனை நோக்கி எல்லாம் இருந்து தவம் செய்ய வேணும், இருந்து தவம் செய்ய வேணும், செய்ய வேணும். ஆண்டவனை நோக்கி எல்லாம் நோக்கி எல்லாம் செய்ய வேணும், செய்ய வேணும், அவனை நோக்கி எல்லாம் நோக்கி எல்லாம் ஆராதனை செய்ய வேணும், செய்ய வேணும், ஈஸ்வரனை நோக்கி எல்லாம் நோக்கி எல்லாம் ஆராதனை செய்ய வேணும், செய்ய வேணும், ஆராதனை செய்ய வேணும். செய்ய வேணும். நம்மள என்ன செய்யணும்? என்ன ஆண்டவரை நோக்கி அருந்தவங்கள் செய்து ஈஸ்வரனை நோக்கி இருந்ததம் செய்து நம்மளை எப்படியாவது இறைவன்கிட்ட குழந்தை வர வாங்கணும். வாங்கி வரணுமே. எந்த மிருகண்டரிசியம் என்ன ஆளரமே இல்லாத ஆருடைய காட்டிலே வந்து ஆமா ஆண்டவன் பகவானை வேண்டி சரிதான் எனக்கு ஒரு குழந்தைக்காக ஆமா அப்படியே ஈசனை வேண்டி சரி உண்ணாமல் உறங்காமல் ஊனுறக்கம் இல்லாமல் காற்றையே உணவாக அருந்திக் கொண்டு அப்படியே இந்த மிருகண்டரிசி மனத்திலே தவம் இருக்கிறார். தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருக்கும்போது என்னையா அவருடைய தவநிலையானது என்ன அங்கே எத்தனை ஆண்டுகளாக ஆண்டவனை வேண்டி குழந்தைக்காக தவம் இருந்தான்? எத்தனை வருடங்கள்? 12 ஆண்டு
ஐயா